உயிரை நான் காப்பதற்கு முயலலாம், முயல்வேன். ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் அழிய போவது உறுதி. இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன திருஷ்ட தீமனை வைத்து கொலை செய்வேன் என்பதாக துருபதன் ஏற்கனவே சபதம் பண்ணியிருக்கான். அதுக்குன்னே ஒரு பிள்ளையை கத்து வச்சிருக்கான். அவன் எங்கிட்டுதான் படிச்சிருக்கான். அவனால்தான் எனக்கு சாவு என்று தெரிந்திருந்தும் கூட அவனுக்கு நான் நிர்ணயத்தை கற்பித்திருக்கிறேன். இப்ப வேடிக்கை என்ன தெரியுமா, இப்படி எப்படா கால்குலேட் பண்ணி அவன் கூட நம்மளை கொல்லுவான்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு நமக்கு எப்படி சண்டை வரும், அவன் எப்படி என்ன கொல்லுவான் அப்படின்னு. இப்ப பாரு, அவங்க என்ன நினைத்தார்களோ அது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நடப்பற போறது. எப்படி அர்ஜுன் அவனுக்கு மாப்பிளைய போட்டான். இப்ப துருபதன் அர்ஜுனன் உங்களுக்கு பகையலா போயிட்டான். அப்ப அர்ஜுனன் பக்கத்துலதான் துருபதன் நிற்பான். அப்படி துருபதன் அந்த பக்கத்துல நின்னான்னா நான் உங்க குடும்பத்து சொந்த தின்னவங்கிறதுனால நான் இங்க நிற்பேன். அப்படி இருக்கிற போது அந்த பக்கத்துல இருக்கிற திருஷ்டத்யும்னன் என்னை கொல்ல போகிறான். அவனுடைய சபதம் நிறைவேற போகிறது. இதுவும் எனக்கு தெரியும், இதுவும் எனக்கு தெரியும். நடப்பது நடக்கட்டும், இப்படித்தான் நடக்கணும்னு வச்சிருக்கிற போது நாம என்ன செய்ய முடியும்? நீங்கள் முடிந்தவரை சாவு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, 2 காரியம் பண்ணணும். ஒண்ணு, நல்லதை நிறைய பண்ணிடணும். சாகிறதுக்கு முன்னாடி இத்தனை அஞ்சு தான் சாக போறோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சானே எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த படுபாவிங்க ஒரு பேராவது ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேங்கிறாங்களே. அதான் இன்னும் 2 வருஷம் தான் பாக்கி உங்களுக்கு. அதனால இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் பண்ணிக்கோங்க. 2 வருஷம் கழிச்சு இத்தனை தேதி நீங்க மண்டையை போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நிம்மதியா நம்ம மண்டையை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா சாகர நாடும் தெரியும், உயிர் எழுத வேண்டியது, யார்கிட்ட என்ன சொல்லணும், என்ன பேசணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு எத்தனை கோயிலுக்கு போக முடியுமோ அத்தனை கோயிலுக்கு போயிட்டு, எத்தனை பூஜை பண்ணணுமோ அத்தனை பூஜையும் பண்ணிட்டு நம்ம மண்டையை நிம்மதியாக போகலாம். ஒண்ணு. இன்னொன்னு, அனுபவிக்கிறதா அனுபவிச்சுடலாம். நான் நினைச்சுக்கிறேன் இன்னும் 10 வருஷம் நீ இருந்துட்டு இருக்கு எனக்கு, அதனால ஐஸ்கிரீம் இவ்வளவு சாப்பிடலான்னு. இப்ப 2 வருஷம் தான் இருக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா நான் 10 வருஷத்துல தெரிஞ்ச ஐஸ்கிரீம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி இந்த 2 வருஷத்துலயே நிறைய கடையில போய் சாப்பிட்டு போகலாமே. அதனால எல்லாத்தையுமே நமக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு ஆனந்தமா சாப்பிடலாங்க. அதனால சுகத்தை அனுபவிப்பதற்கும் சாவு நாள் முன்கூட்டியே தெரிந்தால் நல்லது. தர்மத்தை செய்வதற்கும் சாவு நாள் முன்கூட்டியே தெரிந்தால் நல்லது. அதனால இவர் சொல்ற, நீங்க 2ஐயும் பண்ணிடுங்களான்ட்ட துரோணர் சொல்லுங்கிறார். துரோணர் சொன்னா துரியோதனன் 14 வருஷம் கணக்கு வச்சுக்க, எல்லா சுகத்தையும் இந்த 14 ஆண்டுகளை கூட அனுபவிச்சிரு. சக்கரவர்த்தி, இந்திரபுரத்தம் உன் கையில், ஹஸ்தினாபுரம் உன் கையில். இது எல்லாம் எத்தனை நாளைக்கு? 14 வருஷத்துக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க. அதோட எத்தனை யாக விஞ்ஞானிகள் பண்ண முடியுமோ அத்தனை யாக விஞ்ஞானிகளையும் பண்ணு. தர்ம காரியங்களை பண்ணு. ஏழைகளுக்கு நிறைய பணத்தை வாரி கொடு. அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன்னா நிம்மதியா இருக்கலாம், புண்ணியத்தை தேடிக்கோ. ஆனா ஒண்ணு, என்னுடைய ஒப்பீனியனை நீ கேட்ப அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். அது முடிஞ்ச நீ காம்ப்ரமைஸ் பண்ணிடுற. நீ பாண்டவர்களோடு சமாதானமாக போய்விடலாங்க. எதற்காக அனாவசியமாக அவர்களை பகைத்துக் கொள்கிறாய் அப்படின்னு. ஆனா இவர்கள் அந்த மாதிரி கேட்கிறாங்களா இல்லையா? அதனால இப்ப இவங்க அப்படியே அதை கேட்காம சரி சரி ரொம்ப நல்லது, நீங்க சொன்ன கருத்தெல்லாம் நான் மனசுல வாங்கிவிட்டோம் தப்பிக்கலாம் அப்படின்னு போயிட்டான். இப்ப சஞ்சயன் இடத்துல சஞ்சயன் திருதராஷ்டிரர் இடத்துல சொல்லுகிறான், நீங்கள் செய்ததற்கு யாரிடத்திலும் திரும்ப திரும்ப ஆலோசிப்பது பிரயோஜனம் இல்லை. எப்பொழுதுமே விதி விளையாடுவது என்பது நேரடியாக அந்த காலம் நம்ம ததையை நேரடியாக தண்டிக்கவே மாட்டான். ஆனால் காலத்தினால் கேடு வரும்போது மனிதன் புத்தி கலங்கி அவன் சில செயல்களை செய்வான். அதுவே தண்டனையாக அமையும். உங்களுக்கு கேடு காலம் நெருங்கிடும். அதனால தீதெல்லாம் நல்லதாக தெரிகிறது, நல்லதெல்லாம் தீதாக தெரிகிறது. இப்படி நேர்மாற எவனுக்கு தெரியும் அப்படின்னா, எவனுக்கு அழிவு வருகிறதோ அவனுக்கு அப்படி கண்ணு முன்னால நியாயம் அநியாயமா தெரியும், அநியாயம் நியாயமாக தெரியும். இப்ப இதெல்லாத்தையும் விட்டுருங்க, சூதாட்டம் பணையம் எல்லாத்தையும் விட்டுருங்க. திரௌபதியை அவமானப்படுத்தியது அநியாயம் தானே? அது சூதாட்டத்தினுடைய ஒரு பகுதி அல்லவே, அது பணையத்தினுடைய ஒரு பகுதி அல்லவே. பணயமாக வைக்கப்பட்டு திரௌபதி அவள் உண்மையிலேயே தன்னை இழந்திருந்தாலும் கூட அவளை அவைக்களத்திலே அவமானப்படுத்துவது என்பது தேவையற்றது தானே. அதுவும் கூட உங்களுடைய பண்ணா, உங்களுடைய பண்ணா, உன் பிள்ளையோட நண்பன் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே நடமாடிட்டு இருக்காங்க. காரணம் அவன் பண்றான், இவன் வாய மூடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல என் குடும்பம் வரண்டா, எங்க அண்ணிட்ட அப்படி இருக்கிறவரை அவளை எப்படி அவமானப்படுத்த முடியும்? இவன் புத்தி கட்டவன் பொண்டாட்டி வச்சு இழந்தான், அதனால அவளை வேலைக்காரியை வாங்க நான் சொல்லியிருக்கேன். அதோட முடிஞ்சு
இப்ப அண்ணியை நீ கண்டபடி புடவை விடுமா அப்படி இப்படின்னு பேசினா உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்ப அப்படி சொல்லவே துரியோதனன் துச்சாசனம் அவன் பேச்சு கேட்டது பண்ணினானே. அதனால நிச்சயமா உங்களுக்கு அழிவு காலம் வந்தாச்சு. அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப விதுரன் சொன்ன எத்தனையோ விஷயத்த நான் கேட்காம போயிட்டேன். உத்திரேஷனத்தினாலதான் பண்ணியிருக்கேன்னு எனக்கே புரியுது. ஆனா என்னால் இதெல்லாம் செய்ய முடியாம இருக்கு சந்தியா, செய்ய முடியாம இருக்க. திரௌபதியினுடைய துயரம் ஒன்று போலும், பூமி எரித்திடும். என் மகன்களில் யாராவது மிச்சம் இருப்பார்களா என்பதே எனக்கு பயமாக இருக்கிறது. துரியோதனன் மட்டும்தான் அழிவானா? துரியோதனனை முன்னிட்டு 100 பேரும் அழிந்து போய் விடுவார்களா? ஆகாயத்தில் இருந்து எரிகொள்ளிகள் விழுகின்றன. அகாலத்தில் சூரியனுக்கு கிரகணம் உண்டாகிறது. அதாவது என்றைய தினம் யுதிஷ்டிரர் கானகம் சென்றாரோ அன்றைய தினம் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது என்பது மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு சூரிய கிரகண நாள். அதனால இவன் சொல்லலாம், சூரியனுக்கு கிரகணம் அகாலத்தில் உண்டாகிறது, ஜேர்ச்சாலைகளை தீப்பிடிக்கிறது, நதிகள் மூளையிடுகின்றன. இதெல்லாம் பார்க்கிற போது இந்த துர்நிமித்தங்கள் நம்ம குடும்பத்துக்கு அடிக்கடி தான் வரும் அப்படின்னு சொல்லி விதுரன் சொன்னதை கேட்காம போயிட்டேன், விதுரன் சொன்னதை கேட்காம போயிட்டேன் அப்படின்னு இங்க புலம்பிக்கிட்டே இருக்கான். இது கொஞ்ச நாட்களுக்கு விதுரன்கிட்டையும் புலம்புவான். விதுரன் சொல்லக்கூடிய அறிவுரையை அவன் கேட்கவும் மாட்டான். இது இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் கானகத்தை நோக்கி போனவர்கள் கங்கை கரையில இரவு தங்கினார்கள். அதன் பின்னால ஒரு நெடிய கானக பகுதி, அந்த கானகத்திற்குள்ள நுழைஞ்சிருச்சு. அப்படி நுழைகிற போது இவருக்கு மனசுக்குள்ள யுதிஷ்டிரருக்கு ஒரு வருத்தம். அது என்னவென்று சொன்னா, எப்பொழுதுமே அந்த காலத்துல இந்த ராஜா அப்படின்னாக்க அந்த ராஜாவினுடைய அரண்மனையில உறவுகாரன்னு ஒரு 100-200 பேர் சாப்பிடுவாங்க. ஊர்காரன்னு 200 பேர் 300 பேர் சாப்பிடுவாங்க. பிராமணன் சொல்லிக்கிட்டு அவன் மட்டும் நிறைய பேர் சாப்பிட்டுருப்பானுங்க. வந்தவனுக்குலாம் ஏதாவது ஒரு தானத்தையும் கொடுக்கணும், சாப்பாடு நடந்துட்டு இருக்கோம். அதனால எப்பொழுதுமே மற்றவர்களை பராமரிப்பது, ஏழைகளுக்கு உணவிடுவது, பிராமணர்களை கௌரவிப்பது, பிராமணர்களுக்கு உணவிடுவது. இந்த பிராமண போஜனத்திற்கும் ஏழை போஜனத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஏழைக்கு பசிக்காக நாம போடுறோம், அவனுடைய பசியை தீர்ப்பதற்காக போடப்படுகிற உணவு அன்னதானம் மாதிரி. ஆனால் பிராமணனை கூப்பிட்டு போஜனம் செய்விப்பது என்பது அவனுடைய பசியை போக்குவதற்காகவோ நீ பிச்சை போடுற மாதிரி போடுறதில்லை. அது என்னவென்று சொன்னால், உன்னை விட பெரியவர் யாராவது ஒருத்தர் நம்முடைய இல்லத்திற்கு வந்தால் நாம் எப்படி கௌரவிப்போம், அந்த மரியாதை. அப்படி சமுதாயத்துல உயர்ந்த நல்ல எண்ணமுடைய பிராமணர்கள், அவர்களை ராஜாக்கள் கௌரவிக்க வேண்டும். அதனால நிறைய பேர் இப்ப என்னென்ன யுதிஷ்டிரன் உண்மையிலேயே நல்லவன், தர்மவான். அதனால ஏராளமான பிராமணர்கள் அவனுக்கு நண்பர்களாகவும் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஊர்ல இருக்கக்கூடிய பல பேர்கள் அவனுக்கு நல்லவர்கள். அந்த நல்லவர்கள்ட்ட மெஜாரிட்டி பிராமின்ஸ். அந்த பிராமணர்களும் கூட இப்ப யுதிஷ்டிரர் கானகம் செல்வது என்று முடிவெடுத்த உடனே இந்திரபிரஸ்தத்திலிருந்து இங்கே வந்திருந்தவங்க, இவன் கட்டின மயன் இந்த பெரிய மாளிகையில ஒரு பவனம் ஒன்று திறந்து வச்சாரு. இந்த பவனத்து விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்கள் இந்த அஸ்தினாபுரத்திலேயே இருக்கக்கூடிய பிராமணர்கள். இவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்களோடு போக தொடங்கினார்கள். அவர்களும் கானகத்திற்கு போய்விட்டார்கள். அப்படி போகிற போது அவர்கள் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அங்கங்கே யாக யஜ்ஞானிகளை நடத்தி கொடுத்து உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். அதனால நிச்சயமா ஒரு 12 ஆண்டுகள் பிளஸ் 1 வருஷம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனால சௌனகர் அப்படின்னு ஒரு மகரிஷி அவர் வழியில் சந்திக்கிறார். அப்ப சந்திக்கிற போது யுதிஷ்டிரன் தன் மனதில் இருக்கிற ஒரு பெரிய வருத்தத்தை சொல்லுகிறான். நேற்று வரைக்கும் நான் சக்கரவர்த்தி, அதனால இத்தனை பேரையும் என்னாலே பராமரிக்க முடிந்தது. இன்றைக்கு ஓட்டாண்டி, என் கையில ஒரு பைசா கூட கிடையாது, எனக்கென்று ராஜ்யம் இல்லை, எனக்கென்று வருமானம் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற போது என் கூட இவ்வளவு பேர் வருகிறார்கள், இவர்களை நான் எப்படி பராமரிப்பேன், நான் இவர்களுக்கு எவ்வாறு சோறு போடுவேன், இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது மனதில் அப்படிங்கிறான். இப்ப தன்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய துயரத்தையும் சொல்லி, இந்த துயரம் இப்படி இருக்கிறது, மனசை ரொம்ப வாட்டுகிறது அப்படின்னு சொல்லுகிற போது சௌனகர் சில உபதேசங்களை செய்கிறார். அந்த உபதேசங்கள் என்ன அப்படிங்கிறது கூட இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு ஒரு மெசேஜாக இருக்கிற காரணத்தினால இப்ப சௌனகர் சொன்னார். இந்த துயரம் என்பது 2 வகையானது. உடல் ரீதியான துயரம் என்பதாக ஒன்று உண்டு. உதாரணமா எனக்கு தலை
இந்த தலைவலியினால என் மனசு கஷ்டப்படுது. சரி, இந்த தலைவலி உடம்போட போகுதா? இல்லையே. வலிங்கிறது எங்க இருக்குன்னு நான் சொன்னேன், மனசுல தான் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு புரியும். வலி என்பது இந்த பாடியில கிடையாது. இந்த இடத்துல ஒருத்தன் கத்தியால வெட்டுறான், என்ன வலி இங்கேயா நடக்குது? இல்லை, வலிங்கிறது மனசுல. என்னுடைய மனதை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டேன்னா இந்த வலி எனக்கு தெரியாது. அதனால வலி என்பது எப்பொழுதுமே உடல் ரீதியாக ஏற்படுகிற நோய்களுக்கும் மனதில் தான் ஏற்படுகிறது. ஆனால் உடல் ரீதியாகவும் சில இந்த மாதிரி வலி மனசுல வரும், மனோ ரீதியாகவும் வலி மனதுல வரும். அதனால இது என்ன அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லுகிறார். இந்த உடல் ரீதியா வருதுன்னா ஜுரம் வருது, காய்ச்சல் அடிக்குது, தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, காலில் ஏதோ ஒரு காயம் பட்டுடுச்சு, இந்த மாதிரி எத்தனையோ புறக்காரணங்கள். அதனால நிச்சயமா வருத்தம் இல்லாம இருக்க முடியுமா? நீங்க நார்மல் டேஸ்ல எப்படி இருப்பீங்களோ அப்படியே நான் காலில் அடிபட்டாலும் இருப்பேன், வயிற்று வலி வந்தாலும் இருப்பேன், தலைவலி வந்தாலும் இருப்பேன். உங்க மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கு சொல்லு, சார் என்ன உடம்பு சரி கேட்கிறோம், சார் என்ன உடம்பு ஏதாவது பாதிப்பா, என்ன கொஞ்சம் முகமெல்லாம் வட்டமா இருக்க, உங்களுக்கு என்ன தலைவலியா, வயிற்று வலியா எல்லாம் கேட்கறான். அவனுக்கு என்ன டாக்டரா? அவன் இருந்தாலும் அவன் எதை சொல்லலாம், அகத்தது காட்டும் முகம். இந்த மனசுல என்ன இருக்குங்கிறத முகத்தை காட்டி கொடுத்துருது. அப்ப இந்த முகத்தினுடைய வேதனை எதன் காரணமாக கேட்கலாம். சொல்லுங்க சார், இந்த என்னமோ அடிக்கடி தலைவலிக்குது, நான் மட்டும் அதிலிருந்து தெரிவிச்சு பார்த்தேன், அவங்களுக்கு எல்லாம் தலைவி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தோணுது, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். சரி, தலைவலி தானே வெட்டி வச்சிருக்கேன், அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மனசுல இருக்கிற துயரம் தான் முகத்தில் தெரிகிறது. அந்த முகத்தில் ஏன் துயரம் என்று அவன் கேட்கிறான். அதற்கு காரணமாக நான் உடலில் ஏற்பட்டிருக்கிற நோயை சொல்லுகிறேன். இது ஒரு விதம். இதை மருந்தினால குணப்படுத்திடலாம். அந்த வியாதியினால வரக்கூடிய மனத்துயரம் எல்லாத்துக்கும் மருந்து உலகத்துல டாக்டர் இருக்காங்க, மருந்து இருக்கு, அதனால செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மனசுனாலேயே மனசுல துயரம் வருகிறது. அதுக்கு என்னடா வழி அப்படின்னா, அதுக்கு நீங்க ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டாக தான் பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷனுக்கு போய் சேருங்க, கவுன்சிலிங்க்கு போய் சேருங்க. கவுன்சிலிங்னால தான் இதெல்லாம் செய்ய முடியும். சும்மா வேணா இந்த டாக்டர்கிட்ட போய் இந்த மருந்து சாப்பிட்றது, அந்த டாக்டர்கிட்ட போய் அந்த மருந்து சாப்பிட்றதுலாம் பிரயோஜனமே இல்லை. டிப்ரெஷன் இது ஒரு வியாதி. அதுக்காக சொல்ற இது என்னெல்லாம் அப்படி வரும் அப்படின்னு, ராகம், அதாவது ராகம், துவேஷம், காமம், இந்த திருஷ்ணா இதெல்லாம் சேர்த்துதான் மனசை வாட்டுகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இதெல்லாம் வராம பார்த்துக்கணும் அப்படிங்கிற. ராகம், ராகத்வேஷம்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ராகம் என்றால் பற்றுதல், ஒன்றின் மீது விருப்பம். துவேஷம் என்றால் ஒன்றின் மீது வெறுப்பு. சில பேர் பார்த்தா பார்க்கறதுக்கு பிடிக்கும். நீங்க ரொம்ப ஆச்சரியமானது, இந்த மனவியாதிங்கிறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க. நீங்க முன்னையே சந்திச்சிருக்க மாட்டீங்க ஒருத்தர. திடீர்னு திருவண்ணாமலையில வந்துட்டு அருணாச்சலேஸ்வரர் கோயில கப்பலாம் தாழ் வந்துட்டு இருப்பான். நீங்க இப்படிதான் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. இது கண்டாலே எனக்கு பிடிக்கல. ஏன் சார் உனக்கு மாமனா மச்சாதா இல்லை ஃப்ரெண்டா, ஏதாவது ஆபீஸ்ல வேலை பார்த்து தகராறா, இல்லை பணம் வாங்கிட்டு கொடுக்காம விட்டாரா, எதுவுமே கிடையாது. இப்பதான் நான் முதல்ல பார்க்கிறேன். ஆனா இவனை பார்க்கிற போதே எனக்கு மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வருதுங்க அப்படிமா. எனக்கு ஆச்சரியமா என்னடா அப்படி ஒரு வெறுப்பு சம்பந்தமே இல்லைன்னா, இதான் இந்த ராகத்வேஷம். இதெல்லாம் ரொம்ப ஆழமாக போகிற போது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு இந்த ஜென்மாவில் அவன் ஒன்றும் கெடுதல் பண்ணல. ஆனா இந்த மனோ வாசனைகள் உள்ள போய் ஆழ் மனசுல போன ஜென்மா நமக்கு ஞாபகம் இல்லாவிட்டாலும், போன ஜென்மாவில் எவன் துரோகம் பண்ணிட்டு எடுத்தாப்புல வரான்னு வச்சுங்க, அவனை இந்த ஜென்மாவில் என்ன சந்திக்கவே இல்லை நீங்க. ஆனால் பார்க்கிற போதே வெறுப்பு வரும். ஏன் வருதுங்கிறது ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணினாதான் இது போன ஜென்மத்து பகை அப்படிங்கிறது தெரியும். அதனால ராகம், துவேஷம், காமம், ஒரு பேர் வரக்கூடிய பொருளை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடைஞ்ச பொருளை அதோட விடாம திரும்ப திரும்ப அதையே வாங்கி கொண்டு இருக்க வேண்டும், பெற வேண்டும் என்ற விருப்பம். கிருஷ்ணா அப்படின்னாக்க என்னதான் வாங்கி சாப்பிட்டாலும், என்னதான் வாங்கி வச்சுட்டு இருந்தாலும் திருப்தியே இல்லாத தன்மை. இதெல்லாம் மனசுல சம்பந்தப்பட்ட வியாதிகள். இந்த மனோவியாதிகளுக்கு என்ன தீர்வுன்னா கண்டென்மெண்ட், பற்றுதல் இல்லாமை. எல்லா இடத்துலையும் அப்படியே இந்த தாமரை தண்டு மாதிரி இருக்கும். தண்ணி மேலப்பட்டாலும் நமக்கு ஒன்றாகும். தாமரையில தண்ணீர்ல தான் முதக்குது. அப்படி தண்ணீர்ல முதந்து கொண்டு இருந்தாலும் கூட தண்ணீர் ஒட்டுவதில்லை. அதுபோல நீ சம்சாரத்துல இருக்கிறத விட முடியாது, இருந்துதான் ஆகணும். குடும்பத்தை விட்டு ஓடிட முடியுமா? ஓடினா போற இடத்துல உங்களுக்கு என்ன எல்லாரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸா பண்ணிடுவாங்களா? அங்க எவன் வர போனாலும் அதை விட இதுவே பெட்டர்னு தோணிக்கிறோம். அங்க
போனதுக்கு அப்புறம் தான் பேசாம நான் அங்கேயே இருந்திருக்கலாம். அதுவாவது தெரிஞ்ச இனிமே இது தெரியாத இனிமேட்ட வந்து மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்க வேண்டியிருக்கு. மருமகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்க ஓடுவீங்க? இங்கதானே இருந்தாங்க, வேற வழி இல்லையே. அப்படி இருக்கிற போது நாம் எப்படி வாழ்ந்தால் நமக்கு பாதிப்பு வராது அப்படின்னா பற்றற்று இருந்து ஒரு பக்கத்துல இருந்துட்டு பற்று இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் டிஸ்டன்ஸ் வெயில். கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல போயிட்டு மருமகளோடையே சேர்ந்து வாழணும்னு நினைக்காத, அந்த மகனோடையே சேர்ந்து வாழணும்னு நினைக்காத. அதுக்கு பதிலாக அந்த மருமகள் அங்க இருக்காங்க, நான் அடுத்த தெருவில் இருக்கேன், அடுத்த ஊர்ல இருக்கேன், கூட்ட பொருளுக்கு வரக்கூடிய தூரம், எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு தான் வந்து பார்க்கிற தூரம், நானும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா போய் பார்க்க முடியும். பேரனை கொஞ்சம் தோணிச்சுன்னா டக்குன்னு அந்த டயத்துல மட்டும் நான் போய் கொண்டுட்டு வந்துடணும், அங்கேயே இருந்துடக்கூடாது. அதனால நமக்கு பல சங்கடங்கள் வரும். அப்படியெல்லாம் இந்த ஆசைகள் எப்படி உருவாகிறது, பொருளின் பற்றி என்பது எப்படி வருகிறது, தர்மவானையும் அது எப்படி கிடைக்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் பேசுகிறார். அப்ப இவன் சொல்றான், அதெல்லாம் ரொம்ப ரைட்டு தான். ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்ப நான் ஒரு கிரகஸ்தான், நீ கிரகத்தனாக இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு வானப்பிரஸ்த நிலைக்கு வந்து விட்டாய். அப்படி வானப்பிரஸ்த நிலைக்கு வந்தவன் தன்னை கிரகத்தனாக நினைத்துக் கொண்டு சில விஷயங்களை செய்ய முடியாது. ஆனால் இவ்வளவு பேர் கூட வருகிறார்களே, அதனால அவர்களுக்காகவாது எனக்கு பொருள் வேண்டுமே. இத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போடுவேங்கிற நம்பிக்கையில் தான் இவன் கூட வரான். நிச்சயமாகவே வெளியில எந்த ஹோட்டலும் கிடையாது, பில் பே பண்ணுறதுக்கு எந்த பணமும் கிடையாது. இருந்தாலும் இத்தனை பிரச்சனை என் கூட வரான்னா என்ன அர்த்தம்? எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பில்லை இவர் பே பண்ண போறாங்கன்னு சார் நம்ம கூட பல பேர் வராங்க. அப்படி இருக்கிற போது இதுல எந்த பெரிய தருணம் எனக்கு அந்த பணம் பில் பே பண்ண முடியல, ஹோட்டலும் கிடையாது, நான் என்ன பண்ணுவது அப்படிங்கிற. இப்ப பொருள் சம்பாதிப்பதால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டம் என்ன அப்படிங்கிறத சௌனகரை சொல்லி, கிரகஸ்தனாகவே இருந்தாலும் பொருளில் பற்று வைக்காதே. அதனால இந்த பணம் என்பது நல்லது செய்தால் கெடுதல் செய்கிறதா அப்படிங்கிறத ஒரு இடத்துல அர்த்தானாம் ஆர்ஜிதே துக்கம். சரி, இந்த பணம் 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 பின்னாடி இவ்வளவு பேர் போராட, இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படியே நமக்கு மாசம் லட்சக்கணக்கில் வருமானம் வச்சுக்கோம், பிசினஸ் பண்றோம், லட்சக்கணக்கில் லாபம் வருது. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நல்லா உங்களுக்கு என்ன சார் நல்லா லாபம் வருது, நிறைய பணம் வருது அப்படின்னா ஏன் சார் கேட்குறீங்க? காலம் ஒரு 5:30 மணிக்கு எழுந்து ஓடினேன்னா ராத்திரி 11 மணிக்கு வந்து எப்படா வீடு வந்து சேர்வோம், எப்படா பெட்ரூமுக்குள்ள நுழைவோம்னு நினைக்கிற அளவுக்கு. சரி, அப்படியே ஒரு தூங்கலாம்னு படுக்க போனா அப்போ ஒரு ஃபோன் நாளைக்கு பிஸ்னஸ் பற்றி அவன் பேசலாம். இப்போ ராத்திரியே டயத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்கறான். எப்போ பார்த்தாலும் நான் அலைச்சல் இருக்கேன், இந்த பணத்தினால எனக்கு என்ன சார்? என் பொண்டாட்டியோட ஒரு ஆட்சியில ஒரு சினிமாவுக்கு போக முடியல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கு சினிமா. ஞாயிற்றுக்கிழமைகளே எனக்கு எல்லாரும் ஆஃபீஸ் போறாங்க, குறைஞ்ச சம்பளம் வாங்குறான். எங்க ஆஃபீஸ்ல எல்லா பசங்களும் எங்கிட்ட வேலை செய்யறாங்க, கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்க, சந்தோஷமா இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆனா அவங்களுக்கெல்லாம் முதலாளி தான். எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ இருக்க, ஞாயிற்றுக்கிழமையை கூட நான் என் பிசினஸுக்கு அலைவல் இருக்கு, பார்ட்டி அந்த மீட்டிங் போகணும், இந்த மீட்டிங் போகணும், இப்படி எதெல்லாம் ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. அதனால அர்த்தானாம் அர்ஜிதே துக்கம். பணத்தை சம்பாதிக்கிறது சந்தோஷமா சம்பாதிக்கிறேன்னு சொல்லணும் ஒருத்தனும் கிடையாது. மாடா உழைக்கிறேங்க பொண்டாட்டிகிட்ட வந்து என்ன பேசணும், உனக்காக நான் மாடா உழைச்சு சம்பாதிக்கிறேன், ஒரு அறிவு கூட தெரியுங்க உனக்கு அப்படின்னா. அப்படின்னா என்ன? மாடா உழைக்கிறேன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அப்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படிங்கிறத எம்ப்ளாயி சொன்னான். இப்ப இவன் முதலாளி, இவன் இப்படி சொன்னான். எம்ப்ளாயி போய் கேளுங்க அதே கம்பெனியில, ஏன் சார் கேளுங்க, 8க்குன்னா 8 போகணும் சார், இல்லைன்னா எனக்கு ஒன்று அமைக்கப்படுவானுங்க, அதுக்குள்ள இனிமேல் நுழைய முடியாதுங்களா, நீ நுழைஞ்சாலும் லேட்டு தான் அப்படிங்களா, இந்த லேட்டுக்கு லீவ் போட்டுக்கு நீ சம்பளம் கிடையாதுங்களா, படுவானுங்க. ஏன் சார் அதெல்லாம் கூட இந்த மிஷினை வச்சு அமைக்கிறானுங்களா? எங்களுக்கு மனிதாபிமானம் மாத்திரமே கிடையாது. பஸ் லேட் ஆகலாம், இந்த ஸ்கூட்டர் ஏதாவது விட்டக்கூடாதா, நான் வந்து சேர்றதுல ஒரு 2 மினிட் அவ்வளோதாங்க, ஒன்றும் பெருசாக இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட சொல்லலாம், மிஷின் தான் அதுதான் கணக்கு, அதை அமைக்கிட்டான் முடிஞ்சு போச்சுங்க. அதனால அப்படி வேக வேகமாக ஓட வேண்டியிருக்கு. சோத்தை வாயில போட்டு வெற்றியாக சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு சார். சரி, மத்தியானமாவது உட்காந்து 6 மணி சாப்பிடலாமா அப்படின்னாங்க, அதுக்குள்ளேயே 100 தடவை கூப்பிட்டுறானுங்க. இப்பெல்லாம் எடுத்து சாப்பிடலாம், 1 ஹவர் பர்மிஷன் இருக்கு. மத்தியானம் லஞ்சு டைமுக்கு 1 ஹவர் கொடுத்துருக்கான், 1/2 ஹவர் கொடுத்துருக்கான். நிம்மதியை சாப்பிட முடியல, ஓட வேண்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ராத்திரி எப்போ இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்கான்.
போங்கிறான், 6 மணிக்கே போங்க அப்படிங்கிறான், நீங்க 7 மணிக்கு போனா போறீங்கிறான். இந்த மாதிரி இருக்கிறார்களேன்னா இப்ப அந்த மாதிரி அர்த்தானாம் ஆர்ஜிதே துக்கம் ரட்சிதே துக்கம். அந்த பணத்தை காப்பாற்றணும் சார். எங்க வச்சா நிம்மதி, எங்க வச்சா நிம்மதி? எல்லா பணக்காரனும் பணத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா நியாயமா சம்பாதிக்கிறவனுக்கு எல்லாருக்குமே பேங்க்ல லிமிட் ஆகிடுறது. பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, எஸ்பியில முடிஞ்சு போகுது. அது நியாயமா வந்த பணம், கொஞ்சமா வந்த பணம் முடிஞ்சு போகுது. கொஞ்சம் கூடுதலா பணம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த பேங்க் அக்கௌண்ட்ல காட்டாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? இத்தனையும் நம்ம பார்த்து 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 இந்த பணத்தை நாம சம்பாதிக்க வேண்டும். அப்படி காப்பாற்றுகிற அந்த பணத்தை சரி இந்த எந்த இடத்துல போட்டால் நமக்கு வருமானம் அதிகமாக வரும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 5 பேர் அட்வைஸ் பண்ணுறோம், இதில் போடுது அதில் போடுங்கிறான். கடைசியில் நான் என்னைக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம்னு ஊரே சொல்லி போட்டேன்னா அன்றைக்கும் பார்த்தா அந்த மியூச்சுவல் ஃபண்டை பிடிச்சிக்குது. அது கடைசியில் நம்ம கிடையாது சாருங்கிறான். மார்க்கெட் இன்னைக்கு டவுனுங்கிறான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நரேந்திர மோடி ஒரு இடத்துல ஜெயிச்சா மார்க்கெட் ஏறுதுங்கன்னா, தோத்தாருன்னா மார்க்கெட் டவுன் ஆகுங்கிறான். இந்த மார்க்கெட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. அங்கே ட்ரம்ப் வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் இறங்குதுங்கிறான். திடீர்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். நான் இங்கே பணத்தை போடுறதுக்கும் அங்கே ட்ரம்ப் பதவிக்கு வரதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் அப்படியெல்லாம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்து பார்த்தா போட முடியும். அவ்வளவு கஷ்டம். பணத்தை சேமிப்பது என்பது அவ்வளவு ஈஸி இல்லை. எங்கேயாவது கொஞ்சம் வட்டி அதிகமாக வருதுன்னு போட்டு வச்சேன். நான் தொலைஞ்சேன். ஒரு 6 மாதம் நிம்மதியாக சரி வட்டி வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பேன். போனியா போயிடுச்சா அங்கே சரி ஏதாவது ஒரு பேங்க்லையாவது நேஷனலைஸ் பேங்க் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா கவர்மெண்ட்டே நிவாரணம் எடுத்துங்க. கவர்மெண்ட்ல எல்லா கம்பெனியுமே போயிடுச்சா, அங்கே போட்ட பணமாக தான் இனிமேல் ஜென்மத்தில் எங்கே வரப்போகுது? அதுவே இப்போ கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி வந்து அவங்க முடிவு பண்ணி உங்களுக்கு என்னைக்கு வரும் அப்படிங்கிறான். அதனால கவர்மெண்ட் நம்பி போட முடியல, பேங்க் நம்பி போட முடியல, மியூச்சுவல் ஃபண்டில் போட முடியல. சரி இத்தனையும் தலையாடைகளை வச்சு தச்சு விடாதாங்க. அது ஒரு நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ரெடி வந்துடுறாங்க. படுவாங்க பெட்ரூம்லேயே வந்து தலையாடை கொடுக்குறாங்க. அதுலேருந்து தச்சு அத்தனை பணத்தையும் எடுத்துன்னு போயிடுறாங்க. சரி இன்கம் டேக்ஸ் ரெடியும் தப்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. எல்லாம் தலாணி கடியில் இருக்கு, நெத்த கடியில் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற 1000 ரூபாய் மட்டும் செல்லாதுங்க. கண்டிப்பாக எத்தான் பண்ணிடலாங்க. ரட்சணை அதை கவனிச்சிங்க. இந்த பணத்தை ரட்சிப்பது இந்த சோகமே ரொம்ப அருமையானது. அர்த்தானாம் ஆர்ஜிதே துக்கம். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் மனுஷன் கஷ்டப்படுறான், அதுல நிம்மதி கிடையாது. பணத்தை காப்பாற்றுவதிலும் கூட இவனுக்கு நிம்மதி கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த பணத்தை செலவழிக்கிறான் பாருங்க. எதுக்காக பணம்? எல்லாம் செலவு தானே. சரி இந்த தடவை தீபாவளிக்கு இப்படி வாங்கலாம், இந்த தடவை பொங்கலுக்கு இதை பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போடணும். ஆனா போட்டுட்டு நாம மட்டும் எல்லாரையும் குடும்பத்தோட போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் போடுற இடத்துல அந்த இடத்துல ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்துக்கிறார். 3000 ரூபாய் 3000 4000 ரூபாய் என்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 40,000 ரூபாய்க்கு அவ்வளோ எடுத்துருக்கேன். நீங்க 3000 ரூபாய்க்கு 4000 இருக்கேன். அதாவது நம்ம வீட்டுல யாருக்காக ஆசைப்பட்டு செலவு பண்றோமோ அதுவும் போச்சு. சரி நீ இவ்வளவு பெரிய சீனகர்ல போய் அத்தனை இடத்துலையும் பண்ணிட்டு கிடைச்சா சரவணம் வந்து சாப்பிட்டு வந்துடலான்னு போனா அந்த சரவணம் போகக்கூடிய பில்லை பார்த்த உடனே ஏன்டா சாப்பிட்டோன்னே தோணுது. ஏன்னா குழந்தைங்களும் ஆளுக்கு ஒரு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்குங்க. அதாவது உட்காந்துக்கிட்டு அதாவது இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றது நம்மளும் பெரிய ஆர்டர். நீங்க நிறைய கையில பணமும் இருக்கு அப்படின்னு ஜெயிலே தான் போறோம், ஜாலியாக தான் போறோம், எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைச்சோம். இப்படி நினைக்கிற நினைப்ப எப்போ ஒரு பெரிய இதாகிடுதுன்னா இந்த பில்லு கையில் வந்தோடனே ஏன் சார் எடுத்த கடையில் நான் மசாலா தோசை சாப்பிடுங்கன்றதும் நான் 35 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன். என்ன சார் இங்கே வந்து 150 ரூபா போடுறேன். இது இங்கே அப்படிதான் சாப்பிடுறேன். இந்த ஹோட்டலுக்கு அதான் ரேட்டு, நீங்க கொடுத்தா முன்னே போயிட்டே இருக்குங்க அப்படிங்கிறான். அதனால என்ன ஆகுது? சாப்பிட்டே துக்கம். தெய்வம் தான் செலவு பண்றது. செலவு பண்ணுற போது நான் சந்தோஷமா செலவு பண்ணினேன்னு எவனாலும் சொல்றான் பாருங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நானா தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஒத்தனை சொல்றது இல்லை. ஐஸ்கிரீம் என்ன வேண்டாம் கவலை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சரி இது எல்லாமே பண்ணாம ரொம்ப அழகா வச்சிருந்தா திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த பொருள் நாசம் அடைக்கிறது. நாசே துக்கம். அதனால இந்த பொருளை நீ ரொம்ப இதை பற்றியெல்லாம் பண்ணாதப்பா, இதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னா அப்போ உடனே தர்மம் யுதிஷ்டிரர் சொன்ன நீங்க சொல்றதுல நியாயமா தான் இருக்கு. ஆனா கிரகஸ்தனுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கிரகஸ்தான், அப்ப
அப்படி கிரகத்தினாக இருக்கிறோம். வள்ளுவர் இந்த இடத்துல சொல்ற இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஒரு கிரகத்திற்கு இருக்கிற உயர்வே இல்லை. எங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தவங்களோ அவங்களுக்கு சாப்பாடு போடணும். யார் அந்த இயல்புடைய மூவர் அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரி, அவன் சாப்பாடுன்னு வந்தான்னா போடணும். ஒரு வானப்பிரஸ்தி அவன் வந்தான்னா சாப்பாடு நான் போடணும். ஒரு சன்னியாசி அவன் வந்தான்னா சாப்பாடு நான் போடணும். அதிதி யாரோ தான் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கான், போற வழியில இந்த கிராமத்து வழியா போறான், அவன் எங்க வீட்டு திண்ணேரம் படுத்துருக்கான், அவன் தான் அதித்தின்னு பேர். அதித்தின்னா நம்ம மாமா மச்சான் தான் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. அதை அடுத்தாப்புலையும் சொல்ல போற தென்புலத்தார் தெய்வம் இருந்து உக்கர் தான் என்று ஆண்டு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. 5 பேருக்கு பணம் செலவழிக்கத்தாங்க நீ சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டார் வள்ளுவர். இந்த 5 வழியுமே நீ செலவழிக்கல, அந்த பணத்துக்கு அர்த்தமே கிடையாது. நான் சும்மா பணத்தை வாங்கி போட்டு இந்த 5 விஷயத்துல செலவழிக்காம இருந்தேன்னா தப்பு. என்னது தென்புலத்தார் பித்ரு யஜ்யம். பித்ரு யஜ்யம் பஞ்சமகா யஜ்யங்கள் தான் கிரகத்தா தர்மத்தினுடைய சிறப்பே. இந்த பஞ்சமகா யஜ்யங்களில் ஒரு முக்கியமான யஜ்யம், எந்த ஒரு காலத்திலும் விட்டு போகாத இருக்கக்கூடிய யஜ்யம் என்பதாக சொன்னால் பித்ரு யஜ்யம். அப்பா அம்மாவுக்கு சிராத்தம் பண்றது, திதி கொடுக்கிறது. நீங்க நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு கொடுக்க எதுவுமே பண்ண முடியலன்னா கூட ஆடி அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரத்துல போயிடுறாங்க. நீங்க அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரம் போகாத ஆடே இருக்காங்க தமிழ்நாட்டில் பாருங்க. எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த குடும்பமா இருக்கட்டும், எல்லாரும் ஆடி அமாவாசைக்கு போறான். பக்கத்துல கேரளாவில் எல்லாம் கம்யூனிஸ்ட் பச்சாங்க முக்காவாசி. ஆனா கற்கடவாவ் அப்படின்னா ஆடி அமாவாசை அங்க. நான் ஒரு தடவை கற்கடவாவுக்கே போயிருந்தாங்க. கற்கடவாவுக்கு என்ன காமிக்கிறதுக்குன்னா ஒருத்தன் கூட்டின்னு போயிட்டான். இங்க பாருங்க எல்லா நீர்நிலைகள்லாம் எத்தனை பேர் தர்ப்பணம் பண்றாங்க. எல்லாம் கம்யூனிஸ்ட் பயிர், எல்லாம் கம்யூனிஸ்ட் பயிர். ஒருத்தனுக்குமே சாமி கிடையாது, பூதம் கிடையாதுன்னு வெளியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க இங்க வந்து யஜ்யம் பண்ண. அதாவது நீர்க்கடன் கொடுக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சேலத்துல ஒரு குடும்பம் திராவிட கழகம், அந்த குடும்பத்துக்கு பொம்பளை என்ன கூப்பிட்டுருந்தா அந்த டாக்டர்மா 2 பேரும் டாக்டரேட் வேற. என்னடா கேட்ட பொண்ணு வந்து பொண்ணு மருமகளையும் அவன் முஸ்லீமா போயிட்டா அவளை எப்படியாவது இந்துவா கொண்டு வாங்க. நாங்கள் உனக்கு சாமி கிணி கிடையாது. அதுக்கப்புறம் வேற என்ன பண்டிகை இருந்தா கிடையாது. அப்புறம் பொட்டு கிட்டிக்கிறியா கிடையாது. அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட மாட்டியா கிடையாது. ஒரு கால் பசுமான் செஞ்சு சாப்பிடாம இருப்பியா? இல்லை, அதெல்லாம் நல்லா சாப்பிடும். இது எதுக்குன்னா அவன் பட்டுக்கு மருமகனும் முஸ்லீமா, அவன் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் தோற்றுட்டான். இப்ப 2 பேரும் இந்து ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட. நான் இதுல என்னத்துக்கு இந்து ஆகணும்? பேசாம விட்டுரு. அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், அவளும் முஸ்லீமாக இருந்துட்டு போட்டான். இல்லை அவள் எப்படியாவது முஸ்லீம் ஆக்கணும் அப்படின்னா அவள்கிட்ட பேசாம நான் செய்ய மாட்டேன். அப்போ அவள் சொல்றா, ஏன் ஆக்கணும்னு நான் கேட்டு ரொம்ப வற்புறுத்தினோட எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளைங்க. நல்லா கவனிச்சிங்க. கணவன் மனைவி 2 பேரும் திராவிட கழகத்து ஆட்கள், டாக்டர்ஸ். ஆனா அவ சொல்ற, எனக்கு நாளைக்கு ஒன்று நடந்துச்சுன்னா நான் செத்து போயிட்டேன்னா கொட்டி போட புள்ள வேண்டாமான்னு கேட்டேன். ஏமா உயிரோட இருக்கிறவரே உனக்கு ஒண்ணுமே நம்பிக்கை இல்லை, செத்து போனப்பறம் கொட்டி போடுறத பத்தி ஏமா கவலைப்படுற? கொட்டி போடாட்டே போடல. இல்லைன்னா எப்படியுமே எனக்கு இதுல போய் அங்க அந்த புணர்களை வச்சு நடத்திட்டு தான் போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கு புள்ள யாரும் பண்ண வேண்டியது. இந்த புள்ள நெருப்பு போட்டுதான் ஐயோ நம்ம இதெல்லாம் என்னங்க சொல்லுவோம். என்ன இருந்தாலும் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதே நெருப்பு போடத்தான் சொல்ல மாட்டாங்களா? வேற ஒரு சோறு போடாட்டா கூட, ஒரு வாய் சோறு போடாட்டா கூட அந்த பிள்ளை நெருப்பு போடணும் தானே சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இங்க பாருமா, நீங்க எல்லாத்துக்குமே நம்பிக்கை உங்களை இறக்க வச்சு விட்டானுங்க. ஆனா அந்த திராவிட கழகத்தால கூட உங்களுடைய விஷயத்துல இதை நம்பிக்கையை மாற்ற முடியல. இதுதான் எங்க இந்து தர்மம். ரத்தத்திலேயே ஓட வச்சிருக்கான், ரத்தத்திலேயே ஓட வச்சுட்டான். அதனால இடம் கோவில் கூட போகாம இருக்கேன் சார். எங்க அப்பா படத்துக்கு முன்னாடி எங்க கை கூப்பாம இருப்பேன். அதனால கோவிலுக்கு போக மாட்டேன், முருகனை கூப்பிட மாட்டேன், பிள்ளையார கூப்பிட மாட்டேன், அதெல்லாம் சொல்லுவேன். ஆனா எங்க வீட்டுல நான் வந்து எங்க அப்பா அம்மா படத்தை மாட்டி வச்சிருக்கேன், எங்க பாட்டி படத்தை மாட்டி வச்சிருக்கேன், அதெல்லாம் வேண்டாம் சொல்லுவேன். நிச்சயமா செய்வேன். ஏன்? அதாவது நமக்கு நம்முடைய முன்னோர்களே தெய்வங்கள். அதனால தென்புலத்தார், அதாவது செத்து போனவர்கள். அதுக்கு அடுத்தது தெய்வம், கோவில் காரியங்கள். எல்லாரும் அதுக்கு பணத்தை கொடுக்கணும். ஒரு கும்பாபிஷேகம் ஒருத்தன் வரான், ஒரு கூழ் ஊத்துறதுன்னு ஒருத்தன் வரான். நான் கும்பாபிஷேகத்துக்கும் கொடுக்க மாட்டேன், கூழ் ஊத்துறவனுக்கும் கொடுக்க மாட்டேன்னா என்ன நியாயம்? அது கூழ் ஊத்தினாலும் சரி, மயான பழையா இருந்தாலும் ஏதோ நாம வந்து கேட்டாங்கன்னா கொடுக்க தானே போனோம். அது தெய்வம். விருந்து, இந்த இடத்துல விருந்து என்பதுதான் அதிதி. யார் ஒருவன் யாத்திரையாக காசியிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி போகிறானோ, ஹோட்டல்கள் இல்லாத காலத்துல அவர்கள்
இல்லங்களில் இருக்கு. நம்ம திண்ண கட்டுறதே அதுக்கு தான். இந்த திண்ணை கட்டி வைக்கிறவங்க வீட்டு வாசல்ல திண்ணை எதுக்காக கட்டினாங்க? நம்ம முன்னோர்கள் நமக்காக இல்லை, நம்மள பெர்மிஷன் இல்லாம யாரோனா ஏற்படுத்திக்கலாம்னு அர்த்தம். அப்ப என்ன சொன்னார் வள்ளுவர்? விருந்து புறப்பதான் தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்றன்று அப்படின்னார். அந்த சாப்பிடுற நேரத்தில்